ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. என்னென்னா, நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் சவர்மா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாங்க. நாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்படி எண்ணெய் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக நாம் ஆயில் சேர்த்துறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு மேலே ஆயில் தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுன்னு விட்டுறலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போது நாம் வெஜ் சவர்மா செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளோட ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கேரட் இதெல்லாம் நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துனா தாங்க நல்லாயிருக்கும். நம்ம கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு நான் செஞ்சுருக்கேங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த வெஜிடபிள்லாம் குக் ஆகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது இதில் இன்னும் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கறதுக்கு நாம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் இந்த மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குன்ட்டு. ஒரு அரை மணி நேரமாவது மாவு பிசைஞ்சு இப்படி வச்சுருந்தோன்னா தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக வருங்க. நாம் நல்லா சப்பாத்தியை எண்ணெய் நல்லா தடவி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு ஷவர்மாவுக்கு தேவையான பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம், தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவிக்கிட்டு இப்போது நாம் அந்த வெஜிடபிள்ஸை நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெஜிடபிள் மசாலாவை இதில் வச்சுக்கலாங்க. இதில் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து வெஜிடபிள் சவர்மா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜ் சவர்மா மேலே வந்து கொஞ்சம் கெச்சப் வந்து நாம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம பட்டர் பெப்பர் இருந்தது அப்படின்னா அதை வந்து ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு சூப்பரான வெஜ் சவர்மா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.